அரங்கம் மதிர விசிலு பறக்க 25வது நாளை கடந்துருச்சு. கூலி பாத்தீங்கன்னா இன்றோடு 25வது நாள் மிகவும் வெற்றிகரமாக 600 கோடியை தாண்டிருச்சு. ஏ சர்டிபிகேட் வாங்கின ஒரு படம் 600 கோடி தாண்டி இருக்கு. தமிழ் படம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லாத யூடியூபர்ஸே இல்ல, சொல்லாத சேனல்களே இல்ல, சொல்லாத நபர்களே இல்ல. அந்த அளவுக்கு நெகட்டிவ் ஸ்பிரிட் பண்ணியும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு 600 கோடியை தாண்டி வசூல்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. தலைவருடைய கூலி. தலைவர் என்னைக்குமே நிரந்தர சூப்பர் ஸ்டாருங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியமே இல்லை. தலைவரோட படம் சொல்லிட்டு இருக்கு. 75 வயசுல 600 கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 நாள்ல நான் நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலர் ரெக்கார்டை முறியடிச்சு நம்பர் 1 இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தொடர்ந்து போன வாரமும் புது படங்கள் ரிலீஸ் ஆச்சு, இந்த வாரம் புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆனாலும் கூலி படம் இன்னுமே பாத்தீங்கன்னா 50-60 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா படம் புக்கிங் ஆயிட்டு தான் இருக்கு. தியேட்டர் ஃபுல் ஆயிட்டே தான் இருக்கு, போயிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா தலைவருடைய ரசிகர்கள் தலைவரை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறாங்க. 25வது நாள் வெற்றிகரமாக கடந்து கொண்டிருக்கிறது. 600 கோடியை தாண்டி விட்டது. இது ஏன் அழுத்தமா 600 கோடியை தாண்டிடுச்சுன்னு சொல்றேன்னா, தலைவரை யாராலையும் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. எத்தனை பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தீங்க, எத்தனை கோடி செலவு பண்ணீங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து கூலியை ஒழிக்கணும்னு. நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கலடா படவா நாய்களா. நீங்க நினைச்சது எதுவுமே இங்க செல்லுபடி ஆகல அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்காக தான் காசு கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் வாங்க முடியாது. அதாவது உணர்வுகளை காசு கொடுத்து வாங்கவே முடியாது. அது தானா தோணும் தலைவர் படத்தை போய் பார்க்கணும்னு. அப்படி பார்த்து தான் இன்னைக்கு 600 கோடி கலெக்ஷன்ல போய் நின்றுட்டு இருக்குது. மிகப்பெரிய வெற்றி, என்றைக்கும் குறையாது மாசு. எங்க தலைவர் தாண்டா என்னைக்குமே தமிழ் சினிமாவின் பாசு அப்படின்னு அழுத்தமா சொல்றேன். என்னைக்குமே தலைவர் தான் நிரந்தரம், தலைவருடைய வார்த்தைகள் தான் நிரந்தரம்.